என்ன பார்த்தா பயம். ஆனா பேய் படம் பார்க்க மாட்டாரு. இங்கேவா சொல்ற? சீரியஸ்லி சத்தியமா? ஏன் பார்த்து நடிச்சிட்டு இருக்க மச்சான்? பேய் படம்னா கொஞ்சம் ஃபேமிலியில பசங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் அப்பா மாதிரி இருக்க கூடாது அப்படின்ற சின்ன வயசுல நம்ம அவங்கள மிரட்டிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவங்க மிரட்டுற ஸ்டேஜுக்கு ஆயிட்டாங்க. அசிங்கப்பட்டுற கூடாதுங்கனால சில விஷயத்துக்கெல்லாம் அப்படியே பயந்து. அது புரியுது. ஆனா மிஸ்டர் ஜான் விஜய் ஒன்னு சொன்னாரு, கேட்டீங்களா? என்னமாமா? சார் அது என்னது? இல்ல அப்பா மாதிரி பிள்ளைங்க இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் எல்லா அப்பாவுக்கும் இருக்குது. இப்போ இங்க இருக்கு பயம் கிடையாது. எதுக்குமே இல்ல. நைட்லயே சுடுகாட்டுல போய் உட்காந்து அதை பார்க்கணும்னு நீ வந்து அதிகமா வரும். இல்ல நான் போனா அங்க இருக்கும். எனக்கு பயனா வெளியே போனா எங்க இருக்கீங்க, எப்போ வர்றீங்க? ஐயோ வரேம்மா, வெளியே போனா வீட்டுக்கு தானே வரப்போறேன், வேற எங்க போறேன், எப்போ வர்றீங்க அப்படின்னு டைமிங் கேட்பாங்க. அப்ப பயம் இருக்கு. இருக்குது கிட்ட ஒரு பயம் இருக்குது. காமிச்சிக்க பேய் படம் காமிச்சிக்க மாட்டாங்க. அப்படியே அதெல்லாம் இல்லடா, நான் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றேன் அந்த மாதிரி. அது ஓகே, வெரி நைஸ். ஸோ இன்னைக்கு வந்திருக்கிறவங்க வந்து எல்லாம் ஒரு விசித்திரமான ஒரு கப்புள் தான். ஓகே, நம்ம விஜய் டிவி ஆஃபீஸில் வேற ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. நான் ரேடியோவில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஓகே. நான் கேட்டேன் நல்ல குரல் வேணும் அப்படின்னு கேட்டோடனே உங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு தம்பி வந்து குரலை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்தாரு. குரலே இவ்வளோ அழகா இருக்குது, பாப்பா எங்க அப்படின்னு கேட்டேன். இதுதான் அந்த பாப்பா அப்படின்னாங்க. சரின்னு எனக்கு ரொம்ப பாசமாயிருச்சு. அந்த பாசத்தை அப்படியே வெளிக்காட்டுற விதமா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். அப்படியே ஓடி போயிடுச்சு. அப்புறம் 2 months கழிச்சு என்னை பத்தி ஒரு ரைட்டப் வந்துடுச்சு புக்ல. நல்லதா அத பார்த்துட்டு அப்போ ஓகே அண்ணன் தான். ஆனா இந்த போட்டோ மட்டும் தான் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். மத்தவங்களே என் முகத்தை பார்த்தாங்க, அவங்க மட்டும்